பழிவாங்கிற எண்ணம் வருகிற பொழுது இந்த பரிசுத்தத்தில் ஒரு தள்ளாடுதல் வந்துடும். அதுக்கு தான் திருவிருந்த நேரத்தில் இதெல்லாம் சொல்கிறது. திருவிருந்த நேரத்தில் மட்டும் இல்லை, எல்லா நாளும் இந்த சிந்தையோடு இருந்தால் தான் திருவிருந்தில் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அற்புதம் நடக்கும். எந்த மனுஷனுக்கு எந்த மனுஷிக்கு மாமியார் வீட்டில் சும்மா போகுதுன்னு கேட்டால் எல்லாருக்குமே ஒரு வடுக்கில் இருக்கும், ஒரு காயங்கள் இருக்கும், ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அதை அப்படியே புருஷன்கிட்டேயோ மனைவிக்கிட்டேயோ காட்டுறப்போ நம்முடைய குடும்பத்துக்குள்ளே பெரிய விரிசல் உண்டாயிடும்னு சொல்கிறேன் நான். மணியோடு இசைந்திருப்பான்னு வேதம் சொல்லுது, தாயின் தகப்பனையும் விட்டு. இது போய் வேசியோடு இசைந்திருக்கிறான். அவ்வளோதான் வாழ்க்கை. ஏன் வேசியோடு சேர்ந்துருக்கிறான்? இந்த அம்மா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அவங்க அம்மா வீட்டு பக்கம். அது பெலிஸ்த பெண். அவங்க எனக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வல்லவர்கள். இவன் இல்லாவிட்டால் இவன் ஸ்தானத்தில் வேறொரு மனுஷனை பார்த்து திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். பராக்கிரமம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, சரீர பலம் இருக்கிறது, எல்லாம்